இந்த பக்கம் வாங்க. தெரியாது தெரியாது. பிங்கிக்கு சொல்கிறேன் வெங்கடாபதி, அப்படி கேட்கக்கூடாதுங்களாம். சரியாயிடுச்சா போயிடுச்சா அப்படின்லாம் விசாரிக்க கூடாதுங்களா? எனக்கே தெரியாது, ஈவினிங் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால தான் கண்டிப்பாக நான் காட்டுறேன். வெங்கடாபதி நண்பா, நீங்கள் மட்டும்தான் புது புது ப்ரொஃபைல் ஃபோட்டோ போட்டு வரீங்க, எப்படி இது? அவர் ஒரே ஃபோட்டோ தான் வச்சுருப்பாரு, நீங்கள் தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன் பிரதர். அது வேறையா? சாரி மேடம், அதான் எனக்கே தெரியாது. அது அப்படி விசாரிக்கக்கூடாது, நலம் விசாரிக்கக்கூடாதுங்களாம். அந்த ரிமோட்டை தாண்டி போகிறீங்களா? அது எடுத்து வைக்கலாம்ல, மேலே எடுத்து வைங்க. சரி மேலே வை, மேலே வை, மேலே வச்சுட்டு பேசு. நான் என்ன சொன்னேன்னா அதை செஞ்சுட்டு பேசு. இப்போ சொல்லு, கையில் என்னாச்சு? அது புது பொண்ணால நமக்கு பழக்கம் இல்லாதது, அதுக்கிட்டலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது பிரதர். ஒரே ஃபோட்டோ தான் இருக்கு. வெளியில் உட்காந்துட்டானே. ஏய், எங்கன்னா டைம் ஆகுது, படுங்களா? ஏன்டா கீழே மேலேயும் போடுறீங்க? எப்படி போச்சு அட்மிஷன்? நல்லா போச்சுங்க. அட்மிஷன் பண்ணியாச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு, அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. வந்த உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் கொஞ்சம் அப்படி இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் போயிட்டு வந்துட்டேன், மதியெல்லாம் வந்துட்டேன். மேடம், பாப்பாவுக்கு எந்த குரூப்பு செலக்ட் பண்ணியிருக்கீங்க? மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தாங்க, ஹோம் சயின்ஸ் தான். ஏன்னா அவளுக்கு மார்க் கம்மியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டாக வந்து காமர்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால், அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லைங்க, ரொம்ப நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க, அதனால் இந்த குரூப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுனால சரி, அவள் வந்து பியூர் சயின்ஸ் எடுக்கிறேன்னா அது தமிழ் மீடியம் தான் இருக்குது. அதே மாதிரி மார்க்கு இந்த மார்க்குக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதை எடுக்காமல் ஹோம் சயின்ஸ் எடுத்துட்டா. அவளோட ஆம்பிஷன் வந்து வாட் எவர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, வாட் எவர் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அவளுக்கு. சரி ஓகே, என்ன பண்ணுறது, மார்க்கு கம்மியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அதுவே வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் நான் வந்து போட்டேன். ஏன்னா இதுக்கும் மேலே மார்க் இருக்கிறவங்க தான் அங்கே அட்மிஷன் பண்ணுறாங்க. வேறு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனே இல்லை. ஏன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியன்றதுனால வந்து தமிழ் மீடியத்துக்கு ஆப்ஷன் இருக்குது. அதனால் வந்து சரி ஓகே, 3 குரூப் மட்டும் தான் நம்மளால் சேர முடியும், அதனால் வந்து தான். மீதி 4 குரூப், 7ன்னு நினைக்கிறேன், 7 8 என்னமோ, அதெல்லாம் தமிழ். ஆமாம் மேடம், காது வலிக்கு கூட கேமராவை திருப்பி வச்சிருவேன்.